தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பேசுவோம். இன்னைக்கு நிறைய அரசியல் விஷயங்களை பயங்கர நையாண்டியோட பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் பிரச்சாரத்தில் பேசிட்டு வந்தார். திராவிட மாடல் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து நாங்களாம் 1920 இதெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்யன் மேலே உட்காந்துருக்க வேதாளம் மாதிரி நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டு மக்களையே டயர்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு. அந்த வீடியோவை பாருங்க. அது எப்படி சாத்தியம்? அது பேர் தான் திராவிட மாடல். அதை ஞாபகம் வச்சுக்க. கலைஞர் ஆரம்பிச்சதிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்கிறார்கள். நாளையும் தொடரும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? என்ன தெரிகிறது? சரி, நான் கேட்கிறேன், இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த கிணத்துக்களவு விவசாய பகுதி இதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு செய்தது என்ன? சொல்லுங்க ஐயா. இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க நீங்க சொல்றீங்க. நான் எல்லா பக்கமும் திரும்புறேன். நீங்க நல்வழிக்கு திரும்புங்கள். நான் எல்லா பக்கமும் திரும்புறேன். நீங்க திரும்பாம நான் திரும்பி என்ன பயன்? அவங்கள பார்த்து கேட்கணும், சும்மா கேட்கறத. அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்து பக்கம் போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு பேசிட்டு இருக்க சைடில் இருந்த மக்கள் அப்படியே விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக பேசின விஷயத்த இவங்களும் விளையாட்டா 3 வருஷம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுற வீடியோவை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பாருங்க. இப்போ நீங்களும் தான் பஸ் ஓனர்ஸ். அந்த பஸ்ஸுக்கு ஓனரே நீங்கள் தான். எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். இப்போ எத்தனை திட்டங்கள், எவ்வளோ பணிகள், எவ்வளோ பயணம் தெரியும் மேற்கொண்டிருக்கீங்க. தமிழ்நாட்டு மகளிர் ஆண்கள்லாம் உங்ககிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கணும், பாடம் எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? எத்தனை பயணங்கள் தெரியுமா? இது நான் நகைச்சுவைக்காக சொல்லலாமா? 465 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க 3 வருஷத்துல மட்டும். எத்தனை முறை? 465 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, மகளிருடைய வெற்றி. அதே அடுத்த திட்டம் கொண்டு வந்தாருமா, புதுமை பெண் திட்டம். பாரு, உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு. அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரிய. ஒவ்வொரு நாளும் 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு, 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தினம் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 31,000 அரசு பள்ளிகள்ல 18 லட்சம் குழந்தைங்க தினமும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பாத்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், அவனுக்கு தரமான காலை உணவு திட்டத்தை கொடுத்து கல்வி கத்து கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. தேர்தல் வரும்போது மட்டும் அப்படி என்ன எங்க மேல பாசம்? அரசியல்னா என்ன தெரியுமா? தேர்தல்னா என்ன தெரியுமா? எனக்கு அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் வந்து பேச அங்க இருந்த மக்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னங்கடா உங்க பிரச்சனை? ஏடா தேர்தல் வரும்போது மட்டும் எங்க மேல அப்படி பாசம், ஒரு காதல், ஒரு அன்பு, கர்மம் பிடிச்சிருக்கு. என்னைக்குடா மக்களுக்கான அரசியலை செய்வீங்க? கட்சி தேர்தல் அரசியலை தாண்டி மக்களை நேசிக்க பழகுங்கள். தலைவர் பெருமக்களே, மக்கள் அரசியலுக்கு வாங்கள். தேர்தல் அரசியல்னா என்னன்னு, மக்கள் அரசியல்னா என்னன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? இப்ப அண்ணன் சொல்லுங்க, தேர்தல் வரும்போது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம், கொண்டு வருவோம். யார்? திமுக. இது தேர்தல் அரசியல். 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. அப்போது தேசிய நூலாக திருக்குறளை அறிவிச்சிட்டு இப்ப ஓட்டு கேட்டா அது மக்கள் அரசியல். என்ன சொல்றது புரியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எல்லாம் ஃப்ராட், பொய். கனடான்னு ஒரு நாடு உலகத்துல ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. அது போக அந்த நாட்டின் அதிபர் சொல்றாரு, நான் 100 கோடி மரம் நட உத்தரவிட்டிருக்கேன். அவன் மனுஷன், அவன் தலைவன். உன்னை எந்த காட்டில் உன்னை போடுறது? உன்னை எத்தனை ஆளுங்க கத்துறது? 14 ஆண்டுகள் பயணம், எங்க பயணம் நடந்து என்ன பதவி கொடுத்த? வட்ட கவுன்சில், வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, இல்ல அமைச்சர், ஒண்ணு இல்ல. ஏன் கத்திக்கிட்டு இருக்கான்? இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. உன் கூட பிறந்துட்டேன், உன்னை நேசிட்டேன், உன்னை பேரன்பு ஒன்று நேசிக்கிறதுனால இந்த நிலைமை எங்களுக்கு. அவருக்கு என்ன வந்துச்சு? இவருக்கு என்ன வந்துச்சு? ஆசிரியர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்றுட்டார். அவர் வாடு போய் நிம்மதியா இருக்கலாமே.
100 பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து தனிப்பயிற்சி சொல்லி கொடுத்தாலே காசு வருமே, சாப்பிட்டு வீட்டில் இருக்கலாமே. ஏன்? தான் கற்ற கல்வி என் மக்களுக்கு பயன்படணும், கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதால் இந்த நிலத்தில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கடுத்து வண்டியை அப்படியே டிடி விதிநகரன் பக்கம் திருப்பணும். ஆர்கே நகர் எலெக்ஷனில் என்ன நடந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் எனக்கு தானே ஓட்டு போட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், 14 ஆண்டுகள் நான் அரசியலிருந்தே ஒதுக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த போது கூட மீண்டும் 14 ஆண்டுகள் கழித்து அங்கே மக்களை சந்திக்க வந்த பொழுது ஒவ்வொரு ஊரிலுமே என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக, அவர்களில் ஒருவராக என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு அவர்கள் உறுதி சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் சோழவந்தான் தொகுதியிலே சில பேர் மாறுதட்டி அழைக்கிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் உசிலம்பட்டியிலும் அவர் வெற்றி பெறுவார், சோழவந்தானிலே முடியாது, காரணம் நாங்கள் இங்கே உள்ள மக்களுக்கு ஓட்டுக்கு 500 1000 என்று கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று மாறுதட்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சியில் அமர்த்திய நமக்கு அவர்கள் ஊழல் ஆட்சி செய்யக்கூடாது என்று தட்டி கேட்ட காரணத்தினால் நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கினோம். சரி, ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிக்கிறீங்க? கட்சிட்டு இருந்தா பிரியணும்யா. இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு, செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன போலீஸ் நீ? அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எப்படி ஆண்டிப்பட்டியில அவர்கள் நின்றார்களோ அது போல அங்க ஆர்கே நகர் சென்னையில ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, அங்கே தினக்கூலிகளாக மக்கள் 90% பேர் இருப்பார்கள். ஆண்களும் பெண்களும் டெய்லி வேலைக்கு போனாதான் 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். வீட்டுல அடுப்பறி ஒரு 10க்கு 10 வீட்டுல 5 பேர் இருப்பாங்க. அது ரொம்ப பின்தங்கிய பகுதி என்பதால் தான் அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதல்வராக பல்வேறு திட்டங்களை அந்த பகுதியிலே, அது சென்னையிலே இருந்தாலும் கூட அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருந்த காரணமாக அங்கே சரியான கழிவுநீர் வசதி இருக்காது, குடிநீர் வசதி இருக்காது, சாலை வசதி இல்லை. எல்லாவற்றையும் அம்மா அவர்கள் மேம்படுத்தி கொண்டிருந்த பொழுது மறைந்து விட்டார்கள். அங்கே இடைத்தேர்தல் வந்த பொழுது நான் சுயேட்சையாக போட்டியிட்டேன். எனக்கு அங்கே கிடைத்த சின்னம் குக்கர் சின்னம். அங்கே சுயேட்சை வேட்பாளருக்கு இருந்த சின்னத்தில் நான் பொறுக்கி எடுத்தது. அந்த சின்னம் அங்கே மாபெரும் வெற்றி பெற்றது. உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்களுக்கு 2016 மே மாதத்திலே இரட்டை இலையிலே வாக்களித்த மக்கள் 2017 டிசம்பர் மாதத்துல எனக்கு குக்கர்ல மாபெரும் வெற்றி தந்தார்கள். அப்ப ஆட்சியில் இருந்த பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 வீட்டுக்கு வீடு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சென்று கொடுத்து கூட அந்த மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். இதுக்கடுத்து அப்படியே வண்டியை நாகப்பட்டினத்துக்கு விட்டா என்டிகே வாசஸ் டிஎம்கேக்கு பயங்கர ஃபைட்டு. ஏட்டையா நான் போகிற இடத்துக்குலாம் நீங்களும் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான ஃபைட்டு தம்பிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் ஆகி ஊரே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் வேடிக்கை பார்ப்போவாங்க. டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. திராவிட மாடல்லாம் என்னன்னு தெரியுமா? தேர்தல் வரும்போது தான் எங்கள் மேலெல்லாம் பாசம் வருமா? ஆர்கே நகரில் என்ன நடந்தது தெரியும்ல அப்படின்ற மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அரசியல் பேசுவோம், நாளைக்கும் பேசுவோம்.